ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பங்களாதேஷோட ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்த போட போற வீடியோல வந்து அது என்னன்னு நமக்கு புரியும். ஸோ சிம்பிள், பங்களாதேஷ்ங்கிறது நம்ம இந்தியாவோட காண்டினென்ட்ல இந்த கண்ட்ரில இருந்து பிரிஞ்ச ஒரு நாடு தான். ஸோ இது எப்படின்னு நான் சொல்றேன். 1947 அந்த காலகட்டத்துல வந்து ஆஹ், இந்த சுதந்திரம் நமக்கு கிடைக்கிற தருவாயில இருந்த இடங்கள்ல ஆஹ் இஸ்லாமியர்களுக்காக ஒரு தனிநாடு வேணும்னு சொல்லி அந்த டைம்ல வந்த ஒரு ப்ராப்ளம் தான் இந்த பாகிஸ்தான் பிரிஞ்சது நம்ம கிட்ட இருந்து. ஸோ இஸ்லாமியர்களுக்காக ஒரு நாடு வேணும் தனியா ஒதுக்கி கொடுக்கும்போது பாகிஸ்தான் இருந்தது. அதோட ஈஸ்ட் பாகிஸ்தான், அதாவது அதோட ரெண்டு பிளேஸா இருந்தது. வெஸ்ட் பாகிஸ்தான் ஒன்று, ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒன்று. ஈஸ்ட் பாகிஸ்தான் நீங்க மேப்ல பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, ரைட் சைட்ல இருக்கு, நம்ம இந்தியாவோட இடது கையில இருக்கிற மாதிரி இருக்கும். வலது பக்கம் இருக்கிறது வெஸ்ட் பாகிஸ்தான். ஸோ அதுதான் இப்போ ஆக்சுவல் பாகிஸ்தான். இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, முகமது அல் ஜின்னா அப்படின்றவர் தான் இந்த பாகிஸ்தானோட முதல்ல இது ஃபோன் பண்ணது. அப்ப என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் ரெண்டு இருந்தது. இந்த இடத்துல வந்து வெஸ்ட் வந்து ஃபுல்லாவே வந்து உருது மொழி பேசுறவங்க தான். ஈஸ்ட் பாகிஸ்தானுங்கிறது வந்து உருதும் பெங்காலியும் கலந்துருக்கவங்க, ரெண்டு பீப்புள்ஸுமே இருந்தாங்க. கொஞ்சம் இந்துஸும் அதுல இருக்காங்க, முஸ்லிம்ஸும் அதுல இருக்காங்க. ஓகேங்களா? இந்த இந்த இடத்துல நடக்கும்போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த காலகட்டத்துல பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ மொழியாக உருது அறிவிக்கப்படுது. அந்த டைம்ல அந்த உருது வந்து ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்கும், எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்க, இங்க பெங்காலி பேசுவாங்க. இது ரொம்ப பெரிய பிரச்சனையா போயிட்டு இருந்தது ஒரு டைம்ல. இது ரொம்ப பெரிய மொழி பிரச்சனையா மாறி ரொம்ப ஒரு பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சதுக்கு அப்புறம் முகமது அல் ஜின்னா என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, உருது, பெங்காலி இது ரெண்டுத்தையுமே பாகிஸ்தானுடைய அபிஷியல் லாங்குவேஜா அனௌன்ஸ் பண்ணாரு. இந்த அபிஷியல் லாங்குவேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமேட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய growth, அதுல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் எல்லாமே வெஸ்ட் பாகிஸ்தானுக்கு செலவு பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் வந்து வளரவே இல்லை. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆச்சு அந்த இடத்துல. ஸோ இதை எடுத்து என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஈஸ்ட் பாகிஸ்தானுடைய வளங்கள் ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுல ஒரு தனி போராட்டம் நடந்தது. இதை முன்னெடுத்தவர் யாருன்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர் தான் வந்து முதல்ல அதை ரெகுலேட் பண்ணது. அந்த பிரச்சனை போகும்போது அவரோட அவரு அவரோட அவரோட கட்சியான அவாமி லீக் அப்படிங்கிற கட்சி தான் அவருடைய கட்சி. அவர் அதை ரெகுலேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப அபாரகரமான வெற்றி அடைஞ்சது. வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் ஆனா வந்து இந்த நாட்டை வந்து பிரிக்கல. ஸோ இது வந்து பாகிஸ்தான் அப்படின்னே தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, இவங்க தனிநாடு வேண்டி போராடும் பொழுது பாகிஸ்தான் இவங்களுக்கும் பெரிய வார் நடந்தது. கிட்டத்தட்ட இந்த வார் கிட்டத்தட்ட ஒரு 21 நாள் கிட்ட போயிட்டு இருந்தது. 21 நாளைக்கு அப்புறமேட்டு தான் அந்த பாகிஸ்தானோட ஆர்மி வந்து இந்த ஆனா அதுக்காக இந்தியாவும் நிறைய அதுல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்தியா சைட்ல இருந்து நிறைய புரட்சி படைகளும் அவங்களுக்கு உள்ள போய் இந்த விஷயத்துல நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணி கடைசியில அந்த அந்த இப்ப இருக்கிற அந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வந்து கடைசியில அந்த இடத்துல வெற்றி பெற்றதுனால அவரு தான் அந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டராகவே வந்தாரு. ஸோ அதன் பிறகு நடக்கிற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக அப்டேட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது சின்ன சின்ன நியூஸை நான் தமிழில் எடுத்து உங்ககிட்ட தரேன். என்னோட சேனலுக்கு முடிஞ்சால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். இனி வரும் அடுத்தடுத்த வீடியோக்களை நான் இன்னும் கொஞ்சம் கரெக்டான, இன்னும் கொஞ்சம் நல்ல விதமாக, இன்னும் கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் பெட்டர் இதில் நான் வீடியோ கொடுக்க பார்க்குறேன். தேங்க்யூ நண்பர்களே.